ஹாய், இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஹெட்ஃபோன் போட்டிருந்தாலே இன்னைக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். கண்டென்ட் இல்லாமல் நம்ம ஒரு 10 நிமிஷம் சமாளிக்கிறதுக்கு அப்படியே இன்ஸ்டாகிராமில் போனோம்னா விதவிதமாக வரும். ஜிம்பாடியாக வருது நிறையா. நெட்ஒர்க்லாம் ஆனில் இருந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் கனெக்ட் ஆகி அப்படியே அடுத்தடுத்து வரலாம். இருக்கிற வீடியோ ஸ்டக்காகி நிற்கிது. நான் வீடியோ வேறு ஆன் பண்ணி விட்டேன். நான் இன்னைக்கு கண்டென்ட் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன்ல, அதில் ஒரு 11 தகவல் கிட்ட கொடுத்துருந்தேன். அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கலெக்ட் பண்ணல. சரி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சூப்பராக ஒரு 10 வச்சுக்கலாம். இன்னைக்கு டுடே ட்ரெண்டிங் டாபிக் ரிலேட்டடாகவே ஒரு 10 எனக்கு கிடைச்சது. அதில் ஒன்று தான் ஞாபகம் இருக்குது. அதுவும் என்னென்னா, ஜனநாயகனுடைய சென்சாருக்கு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு ஆள் லீவ் போட்டாங்கன்ட்டு. இது செய்தி, ஓகேவா? ஆனால் இதில் காமெடி என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். என் ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு தேவையில்ல, கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு. ஃபன் என்ன தெரியுமா? அந்த செய்தியை நான் ஜெமினியில் பார்த்தேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மீம்ல அவங்களே விட்டு வெளியில் விட்டாங்க. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் அனபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுல இருந்து லீவ் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஃபன்னாக போட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே விர்ச்சுவல் வாரிஸ் போட்டு பொலன்னு பொழப்பாங்கன்னு அந்த மாதிரி பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. இது போக அதர் தகவல்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாகவே நிறைய எடுத்தேன். அது என்னென்ன இருந்துச்சுன்றது யாவுமே இல்லை. அதை எடுத்து அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அந்நேரம் இருந்தது. சரி, ஓகே, நமக்கு தான் இருக்கவே இருக்குது இன்ஸ்டாகிராம். அதுக்குள்ளே போனோன்னா ஒரு 10 வீடியோ வரும், 10 விஷயத்தை சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓவியா, க்யூட் ஓவியா ஒரு ஸ்டில் போட்டிருக்காங்க. ஸ்டில் க்யூட்டாக இருக்காங்க, க்யூட்டாக. அரசு சேவை மாநில பெற்றடிக்கிறது கேவலம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் காலகாலமாக மினி ஜெராக்ஸ்லாம் அங்கங்கே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ மாட்டிருக்கும் போல், அதை எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. செம்ம மேட்ரு வந்திருக்கு, ஷேர் பண்ணுறேன். செங்கிப்பட்டி தஞ்சாவூரில் வெளியில் உள்ள ஒருத்தர் பேசின ஒரு விஷயம் நியூஸ் தமிழ் செம்மையாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதுங்க, சீரியஸாகவே. அதோட லோகோ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் அப்படின்னா, இவங்க ஆளுங்கட்சிக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்காங்க. அந்த மைக்கோட லோகோ மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ்ல எழுதியிருக்கும், அதில் ஒரு உலக உருண்டை. எந்த சேனல் தெரியுதா? பயப்படவே மாட்டேங்காங்க. டிஎம்கேக்கு ஆளுங்கட்சி எதுக்கும் பயப்பட மாட்டேங்காங்க. மக்களுக்கு மட்டும் நம்ம உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் போட்டு சகட்டு மணிக்கு எதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் போட்டு சொல்லி விட்டுறாங்க. நிறைய டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன் அதை. நம்ம மேட்ரு இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் 10 இயர்ஸ் பிஃபோர் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்படி தான் நினச்சி ட்ரை பண்ணதில்லை, நானாக ட்ரை பண்ணேன். அதுக்கு எனக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டை 10 இயர்ஸில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பையனும் பிரேக் பண்ணவே இல்லை காலேஜ் லைஃப்பில். ஸோ பண்ணலன்னா பண்ணல தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு மீம் வந்துருக்கு. ப்ராக்டிஸ் அலோன் லீட் பப்ளிக்லி. இந்த மீம் பாருங்க, நான் என்ன பண்ணேன்றதை அப்புறம் சொல்கிறேன். தெரியுதா பார்த்தீங்களா? நான் அந்த பேச்சு போட்டிக்கு அப்படி பண்ணேன். நிறைய காம்படிஷன் ஒரு பக்கம் இருக்கும். அது டக்குன்னு இது அந்த ஒன்று தான் ட்ரை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் நிறைய அந்த மாதிரி வருது. ட்ராக்ஸ் எவ்ரி டேஷ். அந்த டேஷில் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். கீழே கண்ட்ரோல். அந்த டேஷில் என்ன அப்படின்றது டைம் வந்தால் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன்.
ஏன்னா இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பில்ட் அசெப்ட் இன்னொரு டெய்லி ஹை வேல்யூ சேஸ் நோ சேஸ் எஸ் டு ஃபியூச்சர் 5 எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் longevity. இது வேண்டாம். இது வந்து அரசியலே கொஞ்சம் லோக்கலா உள்ள அரசியல், அதனால தள்ளி விட்டுருவோம். இந்த இது வந்துருச்சு. இது வந்து ட்ரெண்டிங். என்ன ட்ரெண்டிங் அப்படின்னா, ஜெயம் ரவி அவங்க இதுல இந்த விஷயத்த போட்டிருந்தாங்க. உண்மையில் ஆண்களே இங்கு அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திருமண வாழ்க்கை அது ரிலேட்டடா போட்டதுனால அது வந்து வைரல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சினிமாவிடம்லாம் இதை போட்டு மியூசிக் என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, அதோட தீம் மியூசிக் போட்டிருக்காங்க. கீழே போட்டிருக்கிறத நான் அப்படியே வாசிக்கிறேன். உங்களுக்கு தோன்றியதை மீண்டும் பேசுங்கள். பெண்கள் மட்டுமே எப்போதும் சரி என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உண்மையில் ஆண்களே இங்கு அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அது நம் நீதித்துறையும் உணர்ந்துள்ளது. ஒரு நாள் என் மனதையும் என் அன்புக்குரியவர்களுக்காக நான் செய்த தியாகங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடுங்கள். உங்கள் கசப்பான எண்ணங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் பாதையில் பயணிக்க தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரவி மோகன் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியை வந்து நான் வந்து அந்த டைத்தில் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் வந்து அந்த டயத்தில் ஓடிக்கிட்டு இருந்தது. எங்கன்னா பொன்விழா மைதானம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள முடிஞ்சோடனே எல்லாரும் அவர் காத்துக்கிட்டு வருவார் இப்போ கூடி அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும்போது சுற்றியுமே வந்து அது வந்து ஒரு ஒரு ஷோல்டர் ஹைட்டுக்கு உண்டான சுவர்னு வச்சுக்கலாம். அந்த இது காந்தி சிலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். அந்த அந்த இது பேர் பொன்லாமத்தனம். அதோட லெஃப்ட் சைடில் ஒரு எப்படி சொல்றது, சுவரேறி குதிச்சு அங்கிட்டு போய் பிக்கப் ஆகி அப்படியே போயிட்டாரு. அன்னைக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல கட் ஆச்சுன்னு தெரில. இருந்தாலும் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். எப்போதும் ஒரு விவாதத்தில் ஈடுபடுவதற்கு முன் இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் போட்டிருந்தது. உதாரணத்திற்கு ஒரு தேனி ஓகே வேண்டாம், பட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கரெக்டு தான், பட் வேணாம். காலமேல காலமேக புலவர் ஏன் தடுமாற்றம் சிரிப்பு அப்படின்னா, பெண் உறுப்புக்கு வேறு பெயர்கள் அதை வந்து ஒரு பெண் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்மளோட அறிவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான், சொல்லலாம், தவறு கிடையாது. அவங்க பேக்ரவுண்டு அவ்வளோ புத்தகம் அவ்வளோ இருந்தாலும் நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்கும், படக்குன்னு சிரிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தையை வந்து டைட்டில் வச்சுருந்தாங்க. சவுண்ட் எதுவுமே இல்லாமல் வந்துருந்தது. ஸோ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வீடியோக்கில் கமாண்ட் வரும்னு தெரியல. அதனால் வந்து இப்போதைக்கு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் தேவைப்பட்ட இடத்துல சொல்கிறேன். ஏன்னா பூமிக்கு இன்னொரு பொருள் வச்சு ஒரு பாட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால் அது இருக்கட்டும். முத்துக்கள் சிரிக்கும். அது ஒரு வைப். அழகிய தமிழ் மகன்.
இந்த ஹீரோயினை பத்தி ஒரு மேட்டர் நான் ரிவீல் பண்ண போறேன். இவங்க செம்ம காம் தெரியுமா, செம கூல், செம கியூட். ஐயோ, அவங்க பார்வையை ரொம்ப பக்கத்துல வச்சு நான் பார்த்துருக்கிறேன். உண்மையிலே வந்து சோ ஸ்வீட் இந்த ஹீரோயின். கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னை பார்த்து. இது நான் சொல்றது உண்மை. பட் நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. பழசா தேர்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அப்போது நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க, பாய்ஸ் இருந்தாங்க. அப்படியே தேர்ட் ஃப்ளோர் ஃபுட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல சென்னையில பூர்வமால்ல. அப்போது ஒரு தூரத்துல செட்ல இருந்து அப்படியே நடந்தாங்க. அவளை நான் வாட்ச் பண்ணிட்டேன். அவங்க வர்றதுல இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க. இப்படி அவங்க கண்ணு வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அப்போ நான் அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவங்க செம கேஷுவலா அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோயின் யாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க பக்கத்துல எல்லாரும் நிக்கிறாங்க வைக்கிறாங்க. அவங்க வரும்போது அப்படி நிற்பாங்க இல்லையா, யாருமே அவங்களுக்கு மாஸ்க் போட்டிருந்தாலும் தெரியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். பக்கத்துல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு தனியா. அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி அப்படியே நின்னாங்க. மாஸ்க்கை கழட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இது வந்து உண்மை. இப்போ நான் காமிச்சோம்ல ரெட்டு, அவங்க தான். நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவங்களே ஏதாவது இன்டர்வியூல சொன்னாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்போ சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான மூவில ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க 4வது டைமா 5வது டைமா அந்த டைத்தில் பார்த்துருந்தாங்க. அப்படி நம்ம பக்கத்தில் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த இதில் இப்போ நான் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொன்னேன், அவங்களோட நடிப்பை பற்றி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்களா, பின்னாடி தான் இருக்காங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு கடைசியாக படம் முடிகிற அந்த ஒரு கேப் இருக்கும் இல்லையா, இந்த இன்டர்வல் கேப்பு அந்த மாதிரி அந்த இதில் அப்படி பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படி ஹாப்பியாக இருந்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு க்யூட்டான, எந்தவித ஆடம்பரம் எதுவுமே இல்லாமல் அவங்களோட அந்த பார்வைக்கு வந்து 1000 அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பாட்டே போட்டு வச்சிருக்கேன். ஏஐ சாங்ஸு செம்மையாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. இப்போ நான் சொன்ன மொத்த சுச்சுவேஷனை சேர்த்த மாதிரி தான் ஒரு சாங்ஸ் இருக்கு. அது ஒரு கனாக்காலம் அப்படின்ற மாதிரி. அந்த ஃபோட்டோ வந்து நான் வச்சிருக்கேன். சான்ஸ் இருந்தா போட்டு விடுவேன். இருக்கு. அவங்களுக்கு ஆச்சரியம், அதிர்ச்சியா இருக்கும். எப்படி இவன் நம்ம கண்ணை கண்டுபிடிச்சான் அப்படின்றது. முதல் முறை அந்த கண்கள், முதல் முறை அந்த கண்கள் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். அதில் சுச்சுவேஷன் எப்படி நடந்தது என்ன எல்லாமே டீட்டெயிலாக வந்திருக்கும். அதை பற்றி நம்ம பேசலாம். இது ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. பட் இந்த ஸ்ட்ரைக்கோட வீடியோவை நான் பப்ளிக்கில் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது அப்படின்னா, காட்டினா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிடுவாங்க நம்ம சேனலில். ஸோ குரூப் அஃபீஷியல் ரமி டிசைன் ஏதோ ஒரு பேர் போட்டுருக்கு. பல தடைகளை தாண்டி முதலமைச்சர் சீட்டில் விஜய் அமர வாய்ப்பு உள்ளதா, உங்கள் கருத்தை சொல்லுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுக்கு வந்து கமாண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவை சரியா, உங்களுக்கே தெரியுமே என்ன வந்திருக்குன்ட்டு. நானே இல்லைன்னா வாசிக்கிறேன். பல தடைகளை தாண்டி இல்லை, பல கொஞ்சம் நெகட்டிவ் கமாண்ட் இருக்குது. ஆனால் எக்கச்சக்க பாசிட்டிவ் கமாண்டு ஹாட்டாக விட்டு தள்ளி இருக்கிறாங்க. ஒரே ஒரு வீடியோங்க, ஒரு கார் நிற்கும்போது சுற்றி அவ்வளோ ரோடு ஒரு ஏரியல் வியூ இருக்கும். அந்த ஒரு வியூ பார்த்தாலே தெரியும் வரும். ஒரு 8 ஐடியாஸ் இருக்குது. பட் அதை நம்ம இப்போ பேச வேணாம். தேவைப்படுற நேரத்தில் வந்து கண்டிப்பாக பேசலாம். இது வந்து பிஸ்னஸ் ஐடியாஸ். இப்போ நான் சொல்ல போகிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு அப்படியே பேர் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதில் ஒரு 7 16 போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இந்த வீடியோ போதும். அப்புறம் சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓப்பன் அண்ட் எக் ஷாப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ ஜிம். கரெக்டா? ஒரு முட்டை கடையை ஒரு உடற்பயிற்சி நிலையத்திற்கு முன்பாக திறந்து விடுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகும். ஓப்பன் எ பார்பர் ஷாப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ கார் வாஷ் சென்டர். மேபி கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓப்பன் எ கார் வாஷ் சென்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ ஷாப்பிங் மால். Laundry service in front of a corporate office. Toy shop in front of a children's hospital.
கரெக்டு தானே? குழந்தைங்க வந்து பொம்மை கேட்பாங்கல்ல. மைண்ட் ஆஃப் சென்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பார்க். செம்மையாக போட்டிருக்காங்க. இதில் எல்லாமே சிங்கத்தோட முகத்தை தான் எக்ஸாம்பிளாக போட்டிருக்காங்க. செம்ம மேட்ரு. இது போட்டிருக்க ஸ்டில்லே செம்மையாக இருக்குது. ஒரு பெரும் பாண்டா கரடி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் கோட்டாரியில் நிற்கிறான். முதுகில் வந்து அந்த வார்ப்பு இருக்குது. போர்ப்பட்டையில் வந்து தடுக்கிறதுக்கு விரும்பல அது இருக்குது. மலை போன்ற தடைகள் வந்தாலும் இடமுள்ள மன உறுதி என்னும் கோட்டாரியால் அது தகர்த்து எரி அப்படின்ட்டு. செம்ம மேட்ரு. அப்படியே உங்களுக்கு கூஸ் பம்பாக இருக்கும். தெரியுதா? கரடி, கோடாரி. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இப்படி வச்சாதான் அந்த இது பிக்சர் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல, உன் துணிவு எவ்வளவு பெரியது என்பதை வெற்றியை தீர்மானிக்கும். புரியுதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு. மோட்டிவேஷனல் கோட். வாட் யூ டூ இன் ப்ரைவேட் அண்ட் see in public. What are occurs you to consume in public. What you read is seen is how you speak. What you see in your energy. ஸோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்டாவில் வருது. பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் நமக்கு போயிடுச்சு? கிட்டத்தட்ட 16 நிமிஷம் மேலே போயிடுச்சு. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் நான் பாயிண்ட்ஸோடு வரேன் மக்களே. டாட்டா பாய் பாய்.